உணவை வீணடிக்காதீர்கள். ஹாய் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ். ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் டெலிஷியஸாக ஒரு ஹைலைட்டான வித்தியாசமான பிரியாணி, பிளாமுஸில் பிரியாணி செய்கிறோம். இந்த பிளாமுஸ் பார்த்தீங்கன்னா பால் வாடை அடிக்காத அளவுக்கு இந்த பிரியாணி செய்யணும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த பிளாமுஸை ஒடிச்சு இதை நல்லா பால் வடிய விட்டுறணும். இல்லைன்னா நல்லா பால் வடிஞ்ச பிளாமுஸாக வாங்கிக்கோங்க. இந்த பிளாமுஸ் பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு ஆட்டுக்கறி மாதிரி நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். திரும்ப திரும்ப செஞ்சு கேட்பாங்க. இந்த பிளாமஸ் இது மாதிரி 2 எடுத்துங்க இந்த பிரியாணி செய்கிறதுக்கு. இதுக்கு 3 பிரிஞ்சி இலை, 3 5 ஏலக்காய், 10 கிராம்பு, அதே போல் 3 ஸ்டார்பு, 1 ஜாதிபத்திரி 1, ஜாதிக்காய் 1, 2 இஞ்சி பட்டை, சுருள் பட்டை. இந்த ஜாதிபத்திரி, பிரிஞ்சி இலை, கிராம்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ளேவராக, அதாவது உங்களுக்கு அந்த சாப்பிட்றதுக்கான அந்த டேஸ்ட்டுக்கு, அந்த விரும்பி சாப்பிட்றதுக்கு அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அந்த பிளாமூஸோட பால் வாடை வராது, அந்த இஞ்சியோட பால் வாடை வராது. 150 கிராம் வெங்காயம், 10 கிராம் இஞ்சி, 10 கிராம் பூண்டு, 100 கிராம் தக்காளி எடுத்துக்குவோம். இந்த வெங்காயத்தை நல்லா தோல் சீவி ஸ்லைஸாக வெட்டிக்கிறோம். அதே போல் தக்காளியை சுத்தம் பண்ணி சின்ன சின்ன பீஸாக வெட்டிக்குவோம். ரொம்ப தக்காளி போட்டிங்கன்னா தக்காளி சாதம் மாதிரி ஆகிடும். பச்சை மிளகாயை காம்பு நீக்கி சுத்தம் பண்ணி 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கிறோம். கொத்தமல்லி தழை 3 சுத்தம் பண்ணி தூளாக வெட்டிக்குவோம். புதினா இலையை 3 கொத்து காம்பு நீக்கி இலையை மட்டும் எடுத்துக்குவோம். இந்த பிளாமுஸை அதில் முள்ளாக இருக்கும், அதில் பால் நிறையா இருக்கும். அந்த முள்ளாக இருக்கிறத நல்லா தோலை அப்படியே சீவிடுங்க. அந்த முள்ளை சீவி விட்டுறணும், கவனமாக சீவணும். இதில் எண்ணெய் தடவிக்கணும், கையில் எண்ணெய் தடவிக்கணும், கத்தியில் எண்ணெய் தடவிக்கணும், இல்லைன்னா ஒட்டும். இந்த பிஞ்சு அப்படியே சீவ நிறைய பால் வரும். இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுத்தமாக தோலை அந்த முள் மாதிரி இருக்கிறத சீவணும். ரொம்ப கவனமாக சீவணும். இந்த மாதிரி சீவி எடுத்துருங்க. சீவி எடுத்துக்க பார்த்தீங்கன்னா கருத்து போகும், சீக்கிரமாக கருக்கும் அது. இதனால் இதை 2ஆக வெட்டிங்க, நல்லா அழுத்தமாக இருக்கும். இந்த பிளாமுஸை இந்த மாதிரி 2ஆக வெட்டிக்குங்க. வெட்டி அதில் ஒரு பீஸை இது மாதிரி திரும்பவும் 2ஆக வெட்டிக்குங்க. திரும்ப இந்த மாதிரி 2ஆக வெட்டிக்கணும். இந்த மாதிரி வெட்டணும். அதை வெட்டின பிறகு இந்த மாதிரி கீற்று அதை வெட்டி இதை நம்ம சின்ன சின்ன பீஸாக வெட்டணும். ரொம்ப பெரிய பீஸாக போட்டிங்கன்னா வேகாது. அது உள்ளே பார்த்தீங்கன்னா அது வேகாமல் அந்த பாலோட வாடை வரும். அதனால் சின்ன சின்னதாக வெட்டிக்குங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டினா தான் நல்லா வேகும். அதே டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பால், அந்த அந்த பலாக்காயோட அந்த பால் வாடை வராது, அந்த பச்சை வாடையும் வராது. நல்லா வெந்து போய் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கறி டேஸ்ட்டில் இருக்கும் அது. இந்த மாதிரி அதை சின்னதாக வெட்டி தண்ணியில் சேர்த்துருங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி வெட்டி தண்ணிக்குள்ளே போட்டுருங்க. ஒரு கிண்ணத்தில் தண்ணியை வச்சு அதில் அள்ளி போட்டுருங்க எல்லாத்தையும். இந்த மாதிரி அள்ளி போட்ட பிறகு இதை வந்து நல்லா 2 வாட்டி தண்ணி ஊற்றி அலசி நல்லா பார்த்தீங்கன்னா சுத்தம் பண்ணணும். இதில் பிசுன்னு பார்த்தீங்கன்னா மேலெல்லாம் ஒட்டும், அந்த பால் ஒட்டும். அதனால் எண்ணெய் தடவிக்கணும், கையில் எண்ணெய் தடவிட்டு தான் வெட்டணும், கத்திலையும் எண்ணெய் தடவி தான் வெட்டணும். இப்போ அந்த பால்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி பட்டு நல்லா அலசணுன்னு, இந்த தண்ணியில் அலசணுன்னு அந்த பால்லாம் போயிடும். இது மாதிரி 2 வாட்டி அலசிடுங்க. அலசிட்டு இதில் திரும்ப தண்ணியை ஊற்றி நல்லா அகலமான கிண்ணத்தில் அது முழுந்துற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிக்குங்க. தண்ணி ஊற்றி 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, இல்லைன்னா கையால் இந்த அளவுக்கு உப்பு போட்டுருங்க. உப்பு போட்ட பிறகு இதுக்கு அந்த பால் வாடை வரக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துங்க. மஞ்சத்தூள் சேர்த்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருங்க. தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ருங்க. உப்பும் மஞ்சத்தூளும் நல்லா கலந்துடணும். அந்த தண்ணியில் தான், அந்த மஞ்சத்தூளும் உப்பு தண்ணியிலையும் தான் இதை வந்து நல்லா வேக வச்சுருங்க. அடுப்பை பற்ற வச்சு இதை வச்சு நல்லா வேக வச்சு இந்த மாதிரி கொதி வரும். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொதிச்சு நல்லா பார்த்தீங்கன்னா அது வெந்து வந்துடும். இந்த மாதிரி வெந்து வந்துடுச்சு. இப்போ வெந்து வந்திருக்கா என்னன்னு பார்க்குறதுக்கு அதை அப்படி எடுத்து கரண்டில் எடுத்து இப்படி அமுக்குனிங்கன்னா அப்படியே நஞ்சு போயிடும், நல்லா சப்பையாயிடும். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா பஞ்சு மாதிரி வந்திருக்கு. இதை அப்படியே நம்ம வேக வச்சுருக்கிறத அப்படியே எடுத்து வச்சு அதுலேருந்து இந்த தண்ணியை சுத்தமாக வடித்து
இந்த பிளாமுஸ் எல்லாம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்குங்க. இந்த மாதிரி அதை பிளேட்டுக்கு எடுத்து எல்லாத்தையும் மாற்றிடுங்க. சுத்தமாக தண்ணியை வடித்து மாற்றிடணும். இந்த மாதிரி மாற்றி எடுத்து வச்சுங்க. இது இப்போ பிரியாணிக்கு சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துங்க. அதில் 10 கிராம் பூண்டு, 10 கிராம் அளவுக்கு பூண்டு எடுத்துங்க, தோல் உரித்து எடுத்துங்க. அதே 10 கிராம் அளவுக்கு இஞ்சி தோல் சீவி எடுத்துங்க. எடுத்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துங்க. தண்ணியை சேர்த்து இதை நல்லா ஃபைன் நல்லா பேஸ்ட்டாக இஞ்சி பூண்டு அப்படியே பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துடுங்க, அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாந்து வச்சாச்சு. இதெல்லாம் அரைச்சி எடுத்து வச்சுங்க. பிளாமுஸ் வேக வச்சு எடுத்துட்டோம். இப்போ ஜீரக சம்பா அரிசி, அது 1/2 கிலோ அரிசி எடுத்துங்க. 1/2 கிலோ அரிசி எடுத்து அதில் முழுந்துற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. முழுந்துற அளவுக்கு தண்ணியை சேர்த்து இதில் இருக்க அழுக்கு தூசி இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இதை நல்லா களைஞ்சி விட்டுடுங்க. இந்த மாதிரி 2 வாட்டி தண்ணி விட்டு களைஞ்சி தண்ணியை வடித்து அதே போல் வேக வைக்கிற மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்குங்க. 2 வாட்டி தண்ணி ஊற்றி களைஞ்சி எடுத்துட்டு இப்போ நல்லா இது மேலே தண்ணி நிறைய அரிசி மேலே தண்ணி சேர்த்துங்க. நல்லா முழுந்தணும், அந்த அளவுக்கு தண்ணி இருக்கணும். இதில் ஒரு பிரிஞ்சி இலையும் கிழிச்சி அப்படியே பார்த்தீங்கன்னா தூளாக பிச்சு போட்டுங்க. அதோட இந்த பிரிஞ்சி இலையோட 2 கிராம்பு 2 கிராம்பு போட்டுக்குங்க. 2 ஏலக்காய் போட்டுக்குங்க. இந்த மாதிரி 2 ஏலக்காய் போட்டு இதை நல்லா அடுப்பு பற்ற வச்சு நல்லா வேக வைங்க. ஒரு அரை பதத்துக்கு வேகணும், முழுசாக வேகக்கூடாது. இது மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே வாங்க. ஒரு அரை பதம் வெந்து வந்தோடனே இதை நல்லா தண்ணியை வடித்து எடுத்துக்கணும். நம்ம இது கஞ்சி வடித்து எடுத்துக்கிறது. அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்ப்போம், நல்லா இது பார்த்திங்கன்னா வந்துருச்சு. அரை பதத்தில் இருக்குது. இந்த மாதிரி அரை பதத்தில் இருக்குது. இப்போ நம்ம இதை தண்ணியை வடித்து இந்த ரைஸை மட்டும் அப்படியே நம்ம தனியாக எடுத்துருங்க. இந்த ரைஸை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணியை எடுத்து வடித்த பிறகு அடுப்பை பற்ற வச்சு ஒரு பெரிய குக்கர் ஒன்று, அதாவது உங்களுக்கு அந்த 1/2 கிலோ அளவுக்கு வடிக்கிற அளவுக்கு குக்கர் அடுப்பில் வச்சுருங்க. அந்த குக்கர் சூடு வந்தோடனே உங்களுக்கு 250 ml எண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில் இல்லைன்னா கடலை எண்ணெய் சேர்த்துங்க. நான் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கிறேன். 250 ml எடுத்துருக்கேன். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. இது அந்த நெய்யோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்காக நம்ம நெய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். இதில் இப்போ பிரியாணிக்கு முதல்ல சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருங்க. அந்த எண்ணெய் நல்லா சூடு வந்தோடனே 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்த பிறகு அதே போல் உங்களுக்கு அந்த பிரிஞ்சி இலை 2 இலை பிரிஞ்சி இலையும் இது மாதிரி கிழித்து பிச்சு அதில் அப்படி முடுக்கி போட்டுருங்க. அதோட 3 ஏலக்காய், உங்களுக்கு அந்த கிராம்பு அந்த 10 கிராம்பு, அது கூட 3 ஸ்டார் பூ, ஜாதி பத்திரி 1 ஜாதி பத்திரி போட்டுக்கணும், 1 பட்டை, அந்த பட்டை அப்படியே எடுத்த பட்டையை அப்படியே போட்டுங்க. இப்போ ஜாதி பத்திரி இது மாதிரி உடச்சி போட்டுங்க. இது கூட 1/2 ஜாதிக்காய், அதை நல்லா தூளாக இது மாதிரி இடித்து போட்டுருங்க. இடித்து போட்டு இது நல்லா பொரியணும். இந்த எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு அப்படியே ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா நல்லா கமன்னு இருக்கும். இந்த எண்ணெயிலையும் நல்லா இது பொரிஞ்சிருக்கும். பொரிஞ்சு அவ்வளோ வாசமாக இருக்கும். இப்போ நம்ம நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்குங்க. இது கூட நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துருவோம். வெங்காயத்தை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும், நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் நல்லா எந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் இருக்குது, இந்த மாதிரி வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடுங்க. இந்த வெங்காயமெல்லாம் சேர்ந்து வதங்கும்போது நல்லா வாசம் அப்படியே பார்த்திங்கன்னா அப்படியே அந்த வீடே நல்லா கமன்னு இருக்கும். இதில் இப்போ எதுவும் தண்ணியோ எதுவும் சேர்க்கக்கூடாது. இதில் பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும். நல்லா வதங்கி நிறம் மாறி வரணும். அந்த அளவுக்கு இதை நல்லா வதக்குங்க. இப்போ இந்த மாதிரி வதங்கி வந்த பிறகு நம்ம நறுக்கின தக்காளியை சேர்த்துக்கிறோம். தக்காளி கொஞ்சமாக சேர்த்துங்க. ரொம்ப சேர்த்திங்கன்னா தக்காளி சாதம் மாதிரி ஆகிடும்.
இப்போ நம்ம தக்காளி சேர்த்து தக்காளியோட உங்களுக்கு நல்லா இந்த தக்காளியை வதக்கி விட்ட பிறகு அந்த பச்சை மிளகாயை உடஞ்ச பச்சை மிளகாயை இந்த தக்காளியோட சேர்த்துங்க. தக்காளியை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்ப நம்ம அந்த பச்சை மிளகாயை உடச்சி அந்த பச்சை மிளகாயும் சேர்த்துங்க. இது ஒன்று ஒன்றா சேர்க்கும்போது அது ஒன்றோட ஒன்று கரெக்டாக ஈவனாக வந்துக்கிட்டு இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 10 கிராம் பூண்டு, 10 கிராம் இஞ்சி சேர்த்து இதை நல்லா வதக்குங்க. இந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் தான் இதுக்கு டேஸ்ட்டு. இந்த இஞ்சி பூண்டோட காரத்துலேயே தான் உங்களுக்கு அந்த காரம் நல்லாயிருக்கும். இதுவும் நல்லா சேர்ந்து வதங்கும் போது அப்படியே நல்லா ஃப்ளேவர் நல்லா கமன்னு இருக்கும். அந்த ஒவ்வொன்றும் சேர்க்கும்போது அதோடய ஃப்ளேவர் கரெக்டாக வரணும். இப்போ கொத்தமல்லி தழை நம்ம நறுக்கின கொத்தமல்லியை சேர்த்துக்கிறோம். நறுக்கின புதினா இலையை சேர்த்துக்கிறோம். இலையை நல்லா உருவி காம்பு இல்லாமல் புதினா இலையை மட்டும் உருவி எடுத்து சேர்த்துக்குங்க. சேர்த்து இதை நல்லா வதக்குங்க. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நீங்கள் சேர்த்து வதக்க அந்த ஃப்ளேவர் வந்துக்கிட்டே இருக்கும். நல்ல வாசம் வந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொன்றோட வாசமும் அருமையாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வதங்கின பிறகு இந்த மாதிரி நல்லா வதங்கினோன்னே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துங்க. மஞ்சத்தூள் சேர்த்து 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டோன்னே சூப்பு கரண்டியால் 1 கரண்டி அளவுக்கு மிளகாய்த்தூள், அதே போல் அதே கரண்டியால் 1 கரண்டி மல்லித்தூள். ஏன்னா காரம் ரொம்ப ஹெவியாக இருக்கும். நமக்கு இஞ்சி பூண்டு மிளகாயெல்லாம் சேர்த்துருக்கோம். காரம் ரொம்ப கூட இருக்கும். அதுக்காக மல்லித்தூள் கொஞ்சம் சேர்த்துங்க. இது பிரியாணி இன்னும் டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாகவும் நல்லா டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அந்த மிளகாய்த்தூள் மல்லித்தூள் சேர்த்த பிறகு நல்ல கெட்டி தயிர், புளிப்பாக இல்லாத கெட்டி தயிராக சேர்த்துங்க. ரொம்ப புளிக்கக்கூடாது. நம்ம எலுமிச்சம்பழமும் சேர்க்குறதுனால தக்காளி சேர்த்துருங்க. தயிர் புளிக்கக்கூடாது, எலுமிச்சம்பழம் சேர்ப்போம். அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த தயிரை சேர்த்து நல்லா கலந்து விட்டிங்கன்னா, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே கிரேவி மாதிரி வந்துடும். இதிலே எண்ணெய் பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அந்த அளவுக்கு இதை நல்லா வதக்கி விட்டு இப்போ பேஸ்ட்டாக வந்த பிறகு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க அந்த ப்ளாமூஸை சேர்த்துடணும். ப்ளாமூஸை சேர்த்து இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்த பிறகு இந்த ப்ளாமூஸ் போட்டிங்கன்னா இந்த ப்ளாமூஸோட அந்த பால் வாடையெல்லாம் வராது. நம்ம ஏற்கனவே வேக வச்சு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சதுனால உங்களுக்கு அந்த ப்ளாமூஸோட அந்த பால் வாடை வராது. இப்போ பார்த்திங்கன்னா அருமையாக பார்த்திங்கன்னா அதெல்லாம் சேர்ந்து வெந்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு தண்ணி சேர்த்துங்க. தண்ணி நம்ம 1/2 கிலோ எடுத்துருக்கோம். அதுக்கு 1/2 கிலோ அரிசிக்கு நம்ம 1 லிட்ரு 1.5 லிட்ரு தண்ணி சேர்த்துங்க. நம்ம அதை அரிசியை ஒரு அரை பதத்துக்கு வேக வச்சிடுறோம். அப்போ மீதம் இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம அந்த 1.5 லிட்ரு தண்ணி போதும். தண்ணி சேர்த்து இந்த ப்ளாமூஸுக்கெல்லாம் தேவையான உப்பு, அதில் பார்த்திங்கன்னா உப்பு அவ்வளோ சாரமாக இருக்காது. இந்த மசாலாவுக்கும் சாரம் அதிகமாக இருக்காது. அதனால் திரும்ப நம்ம ஒரு கையளவு இல்லைன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுங்க. இப்போ இந்த தண்ணியில் அந்த மசாலாவோட நல்லா கொதிக்கும் வரும்போது மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அதே 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மசாலாலாம் கலந்து அந்த மசாலா குழம்பு நல்லா கொதிக்கும்போது அந்த ப்ளாமூஸோடு சேர்ந்து கொதிக்கும்போது இந்த மிளகு ஜீரகம் கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்து விட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் எலுமிச்சம் சாறு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எலுமிச்சம்பழத்தில் 1/2 டீஸ்பூன் எலுமிச்சம் சாறு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ அதை நல்லா கொதிக்கட்டும். இது மாதிரி அடிபிடிச்சிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே வாங்க. இது அடியெல்லாம் பிடிக்காது. கரெக்டாக பார்த்திங்கன்னா பக்குவமாக இருக்கும். இப்போ நம்ம வடித்து வச்சுருக்க அரிசியை நல்லா கொதித்தோன்னே இந்த மசாலாலாம் நல்லா கொதித்தோன்னே பிரியாணி மசாலா நல்லா கொதி வந்த பிறகு இந்த வடித்து வச்சுருக்க அந்த அரிசி அரை பாதத்துக்கு வடித்து வச்சுருக்கோம்னா கஞ்சி பிரித்து வச்சுருப்போம். அந்த அரிசியை சேர்த்துருங்க. அப்படியே ரைஸை சேர்த்துங்க. சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். சேர்த்துருங்க. சேர்த்து இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கலந்து ஈவனாக விட்டுறணும். அடியில் போய் பாதி இதுக்கு மேலே அப்படின்லாம் இருக்காமல் திப்பி இதெல்லாம் இருக்காமல் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த அளவுக்கு தான் அதில் பார்த்திங்கன்னா தண்ணி இருக்கும். கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு அப்படியே உதிராக வரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அந்த பிரியாணி மசாலா குழம்பு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். மிக்ஸ் பண்ணி விட்டு அப்படியே அதுக்கு மூடி போட்டு வெயிட் போட்டுருங்க.
மூடி போடுறதுக்கு முன்னாடி இந்த நாசில் வந்து நல்லா கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு போடுங்க. செக் பண்ணிவிட்டு மூடுங்க. மூடி அது மேலே வெயிட் போட்டுருங்க. வெயிட் போட்டு 3 விசில், கரெக்டாக 3 விசில் தான், அதுக்கு மேலே வைக்கக்கூடாது. 3 விசில் இந்த மாதிரி போட்டு 3 விசில் வந்த பிறகு 3 விசில் வந்துடும். 3 விசில் வந்த பிறகு அடுத்தெல்லாம் விசில் விடக்கூடாது. அதோட எடுத்து ஒரு 5 நிமிஷம் நீங்கள் தம் போட்டுருங்க. ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சு அது மேலே இதை நீங்கள் தம் போட்டுருங்க. ஒரு 5 நிமிடம் மட்டும் இருந்தால் போதும். 5 நிமிஷம் மட்டும் இந்த தம்மில் இருந்தால் போதும். அப்படியே உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரான ஆட்டுக்கறியை மிஞ்சிற அளவுக்கு அவ்வளோ டெலிஷியஸான டேஸ்ட்டில் உங்களுக்கு சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடும். அது தம் போட்டு இறக்கி அதை ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா அப்படியே அதில் இருக்க ஸ்டீமெல்லாம் அடங்கிடும். இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வெயிட்டெல்லாம் எடுத்துகிட்டு ஓப்பன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக டெலிஷியஸாக ரொம்ப ஹைலைட்டாக இந்த பிளாமூஸ்லேயே அவ்வளோ டேஸ்டான ஒரு பிரியாணி ரெடி ஆகிடும். இந்த சைவம் சாப்பிட்றவங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இந்த பிளாமூஸை சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கறி மாதிரியே இருக்கும், ஆட்டுக்கறி மாதிரியே இருக்கும், மட்டன் மாதிரியே இருக்கும். மட்டனோட டேஸ்ட் அப்படியே இருக்கும், நல்ல ஃப்ளேவராக இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரியாணி அவ்வளோ பார்த்தீங்கன்னா வாசமாக இருக்கும். நம்ம ஜாதி காயெல்லாம் போட்டிருக்கிறதுனால சாப்பிட்டோன்னா நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா ஜீரணமாகும். வயிற்றில் எந்த இதை பார்த்தீங்கன்னாலும் இந்த காந்தல் இதெல்லாம் இருக்காது. நல்ல காரம், கரெக்டான காரம் இருக்கும். அவ்வளோ டெலிஷியஸாக சூப்பரான இப்போ நமக்கு இந்த பிளாமூஸ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதை சுட சுட வாழை இலையில் பரிமாறுங்க. அப்படியே பரிமாறி இதுக்கு வெங்காயம், அதாவது இந்த ரைத்தா வச்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் அட்டகாசமாக இருக்கும். அதே போல் இந்த பிளாமூஸை நல்லா வறுத்து மசாலா போட்டு அதை கொஞ்சம் தனியாக எடுத்து வறுத்து அதோட சேர்த்து வச்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் சூப்பராக ஹைலைட்டாக இந்த மாதிரி பிரியாணி எல்லோரும் திரும்ப திரும்ப செஞ்சு கேட்குற அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெஜிடபிள் பிரியாணி மாதிரி இதையும் உங்களுக்கு தேவைகளில் எல்லாத்துலேயும் செஞ்சு வைக்கலாம். உங்களுக்கு இந்த மட்டன் சாப்பிட முடியாதவங்களுக்கு, பிடிக்காதவங்களுக்கு இது மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படியே ஆட்டுக்கறி மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் பிளாமூஸில் பிரியாணி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எங்களோட வீடியோவை உங்களோட நண்பருக்கு, அதோட உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ண சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அதே போல் நீங்கள் வந்து ஒரு ஹோட்டல் வச்சுருக்கீங்க, தெருவோர கடைகளில் இந்த மாதிரி பிரியாணி செஞ்சு நீங்கள் விற்கலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும், நல்ல அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பிரியாணியை எடுத்து அந்த பிளாமூஸோடு சாப்பிட்டிங்கன்னா அப்படியே ஆட்டுக்கறி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அவ்வளோ சுவையான அருமையான நமக்கு பிளாமூஸ் பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களோட வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எங்களோட வீடியோவை பார்க்கின்ற அனைத்து வியூவர்ஸுக்கும், சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்.